போல ஆகணும், உன்னை போல ஆகணும், உன்னை போல நானும் ஆகணும். பாபா சொன்ன வழி நானும் நடக்கணும். உன்னை போல நானும் ஆகணும். பாபா சொன்ன வழி நானும் நடக்கணும். உன்னை போல ஆகணும், உன்னை போல ஆகணும், உன்னை போல நானும் ஆகணும். பாபா சொன்ன வழி நானும் நடக்கணும். உன்னை போல நானும் ஆகணும். பாபா சொன்ன வழி நானும் நடக்கணும். மரத்தின் விதையே நித்த நினைச்சேன் உன்னையே. சிருஷ்டி மரத்தின் விதையே நித்த நினைச்சேன் உன்னையே. வேரில் நான் தான் இருக்கிறேன் விதையே, உன்னோட சேர்ந்தே இருக்கிறேன். வேரில் நான் தான் இருக்கிறேன் விதையே, உன்னோட சேர்ந்தே இருக்கிறேன். பறந்து விரிந்த நிலத்தில நிழல கொடுக்கும் மரத்தை போல, பறந்து விரிந்த நிலத்தில நிழல கொடுக்கும் மரத்தை போல பரோபகாரம் செய்யணும். ஒன்ன போல சாகரம் நானும் ஆகணும். பரோபகாரம் செய்யணும். ஒன்ன போல சாகரம் நானும் ஆகணும். கல்லால அடிச்சாலும் கனியத்தானே நான் கொடுப்பேன். சொல்லால அடிச்சாலும் ஞான ரத்தினம் தான் கொடுப்பேன். உன்னை போல நானும் ஆகணும். பாபா சொன்ன வழி நானும் நடக்கணும். உன்னை போல நானும் ஆகணும். பாபா சொன்ன வழி நானும் நடக்கணும். காவல்காரு புகழ காக்கும் தோட்டக்காரு. பூந்தோட்ட காவல்காரு புகழ காக்கும் தோட்டக்காரு. பூவாக நான் தான் இருக்கிறேன், எனக்குள்ள மனமாக நீதான் இருக்கிற. பூவாக நான் தான் இருக்கிறேன், எனக்குள்ள மன்னவா நீதான் இருக்கிற. சகதி நிறைஞ்ச தண்ணியில தனிச்சு நிற்கும் தாமரை போல, சகதி நிறைஞ்ச தண்ணியில தனிச்சு நிற்கும் தாமரை போல தூய்மையா நானும் இருப்பேன். ஒன்ன போல அன்னமா நானும் நடப்பேன். தூய்மையா நானும் இருப்பேன். ஒன்ன போல அன்னமா நானும் நடப்பேன். கல்லையும் முத்தையும் போட்டாலும் முத்தைதானே நான் எடுப்பேன். பாலும் தண்ணியும் கலந்தாலும் பாலத்தானே பருகுவேன். உன்னை போல நானும் ஆகணும். பாபா சொன்ன வழி நானும் நடக்கணும். உன்னை போல நானும் ஆகணும். பாபா சொன்ன வழி நானும் நடக்கணும். உன்னை போல ஆகணும், உன்னை போல ஆகணும், உன்னை போல நானும் ஆகணும். பாபா சொன்ன வழி நானும் நடக்கணும். உன்னை போல நானும் ஆகணும். பாபா சொன்ன வழி நானும் நடக்கணும்.
ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஓம் சாந்தி சிஸ்டர். குட் ஈவினிங். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. இப்போ நம்மிடையே திரு செல்வம் அவர்கள், பிரம்மாகுமார், சமர்ப்பண சகோதரர், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, பிரம்மா குமாரிஸ்ல சேவை செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவர். அந்த மாதிரி நிறைய பேரு சேவை கேந்திரத்துல இருக்கிறாங்க. அதுல முக்கியமா தலைமையகம், பிரம்மா குமாரியோட தலைமையகம் மவுண்ட் அபு ராஜஸ்தான்ல இருக்கு. அங்க இருந்து தன்னுடைய சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பேர்ல நமக்கு ஒரு விசேஷமான வகுப்பு கொடுப்பதற்காக இன்னைக்கு செல்வம்பாய் நம்மிடையே இருக்கிறார். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி. எல்லோருக்கும் வணக்கம். ஓம் சாந்தி பிரதர். வணக்கம் பிரதர். சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி பிரதர். எஸ், வணக்கங்க. ஓம் சாந்திங்க. தமிழ் தங்கங்களுக்கும் தமிழ் சிங்கங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர். நன்றி நன்றி பிரதர். சேம் டு யூ பிரதர். எஸ், சாய் அவர்கள். இவங்கெல்லாம் தொடர்ந்து 68 நாட்களாக நம்மளோட 7 days கோர்ஸ் ரொம்ப விருப்பத்தோட ஆர்வத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. நல்ல முறையில புரிஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. இன்னைக்கு 69வது நாள். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் வகுப்பு கொடுக்க போறோம். அது எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். பிரதர், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நீங்களே கொடுங்க பிரதர். உங்களை பத்தி சொல்லுங்க பிரதர். எஸ், அவசியம். ராஜஸ்தான்ல ஒரு மலைவாழ் இடம், கோடை ஸ்தலம் ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் மவுண்ட் அபு. அது 2300 அடி மேலே இருக்குது. அதனால எல்லாருமே அங்கே எப்படி ஊட்டிக்கு போகிறாங்க, கொடைக்கானல் போகிறாங்க, அதுபோல் அங்கே முக்கியமாக எல்லாரும் வருவாங்க. அந்த இடத்துல பிரம்மகுமாரிகளுடைய ஹெட் குவார்ட்டர் முழு இந்தியாவில் ஒரு 8500 பிரான்ச்சோட ஃபாரின் கண்ட்ரீஸில் 147 நாடுகள்லையும் இதனுடைய கிளை நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஹெட் குவார்ட்டரில் இருந்து அங்கிருந்து கண்டென்ஸ்டு ப்ரோக்ராமாக, ஒரு இனோஸ் ப்ரோக்ராமாக இங்கே ஒவ்வொரு குரூப் பை குரூப்பாக வருவாங்க. இங்கே 5 நாள் 6 நாள் தங்குவாங்க. இந்த முழு ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்கும், அதெல்லாம் அங்கே கண்டினியூ நடந்துகிட்ருக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குரூப் போயிட்டு அடுத்த குரூப் வருவாங்க. இது போல் கண்டினியூவாக குரூப் பை குரூப்பாக இந்தியாவினுடைய எல்லா கார்னர்ல இருந்தும் இங்கே தங்கி இங்கே இருந்து இந்த ஞானத்தை முழுமையாக அனுபவம் செஞ்சு போகிற ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பாக இங்கே நடந்துகிட்ருக்கு. அந்த ப்ரோக்ராமில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மகுமாரிகளுடைய இயக்கத்தில் மவுண்ட் அபுல மேலே, மலை மேலே 2 காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஒரு காம்ப்ளெக்ஸ் ஞான சரோவர்னு சொல்லுவோம், இன்னொரு காம்ப்ளெக்ஸாக பாண்டபவன் சொல்லுவோம். பாண்டபவனில் தான் 1950 இந்த கிளை நிறுவனம் அங்கே ஷிஃப்ட் ஆச்சு. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்குறோம். இங்கே சாந்திவன் இருக்குது, அது ஃபுட்டீல், அதாவது மலைக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் சமதளம். அங்கே பெரிய ஆசிரமம் நம்ம பிரம்மகுமாரியுடைய இயக்கம் இருக்குது. அங்கே 55 ஏக்கரில் இருக்குது. ஸோ அங்கே அதுதான் சாந்தி வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸில் தான் இருந்து தான் நாங்கள் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கோம். ராஜஸ்தான்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்கோம். அங்கே அந்த நியர் அபவுட் 22,000 பேர் தங்குற இங்கே வசதிகள் இருக்குது. அந்த எல்லாருக்கும் சுடு தண்ணி கொடுக்குற ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்குறத பொறுப்பை நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ஆஸ் ஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அது இல்லாமல் எல்லாருடைய வேஸ்ட் வாட்டர் என்ன கிரியேட் ஆகுதோ அந்த வேஸ்ட் வாட்டரை சுத்தம் பண்ணி கார்டனுக்கு கொடுக்குற ஒரு பொறுப்பையும் நம்ம செஞ்சிட்ருக்கிற ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கார். ஸோ பகவானுடைய வீட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்து பம்ப்ஸு, மோட்டர்ஸு, இது மாதிரி வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, இது மாதிரி ஹாட் வாட்டர் சப்ளை கொடுக்குற மிஷினரிஸ் எல்லாம் பார்த்துக்கிற பொறுப்பு பகவான் கொடுத்துருக்கார். ஒரு 30 வருடங்களாக, அதில் 94லிருந்து இது வரைக்கும் 30 வருடங்களாக இங்கே இருந்து கடவுளுடைய வீட்டில் இருந்து ஒரு கடவுளுடைய செயலுக்கு ஒரு சின்ன ஒரு சுண்டு விரல் கொடுக்குற ஒரு பாக்கியத்தை பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. மற்றபடி
இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற தில்வாலா கோயில் அப்படிங்கிறது மவுண்ட் அபு மேல இருக்கு. அது உலக புகழ்பெற்ற கோயில். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசுறத பத்தி யோசிச்சாங்க. சாய் அவர்கள், நாங்க கண்டினியூ பண்ணலாமா? எஸ் பிரதர், ரொம்ப ஆர்வமா இருக்கும். இவங்களுக்கு இன்னும் முரளி கிளாஸ் கேட்காதனால தில்வாலா அப்படி எதுவுமே தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறாங்க. Yeah. எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க பிரதர். நீங்க கண்டினியூ பண்ணலாம் பிரதர். தேங்க்யூ. நான் ஒரு சின்ன ஒரு 3-4 நிமிஷம் அந்த வீடியோ ஒன்று நம்ம இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இதில் அந்த கோயிலில் இருக்கிற சில சிற்பங்களை நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பேர் ஆதிநாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் இருக்குங்க. அந்த மாதிரி ரொம்ப சிற்பக்கலை ரொம்ப அற்புதமாக 1931 1031 பண்ணியிருக்காங்க. பளிங்கு கல்லிலேயே செஞ்சுருக்காங்க. அவ்வளோ ரொம்ப அருமையாக நுணுக்கமான கலை திறனோட செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். அங்கே எல்லா சிலைகளும் தவ நிலையில உட்காந்து மெடிடேஷன் நிலையில இருக்கு. அது மவுண்ட் ஆஃப் மேலே இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆன்மீகத்தில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கடவுளுடைய நினைவோடு செய்யறதுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக இங்கே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த சிற்பங்கள் இது வந்து அதாவது பஞ்ச தத்துவ பஞ்ச தாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பஞ்சலோகம் சொல்லுவாங்க. அதனால் செய்யப்பட்ட ஒரு சிலை இது உள்ள இருக்கு. அது வந்து 5 தங்கம், வெள்ளி, இது மாதிரி செம்பு, பித்தளை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரி. மவுண்ட் ஓ வந்து பார்த்தீங்கன்னா மலைவாழிடம். அங்கே வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நிறைய செஞ்சு அந்த இருக்கு. அதில் தான் இந்த சிலை இருக்கு. இதுக்கு பேர் வந்து ரிஷபதேவ் ஒரு ஆதிநாத் அப்படின்னு சொல்லப்படுது. 2 பேர். அதை பற்றி ரொம்ப டீட்டெயில் நான் பின்னாடி உங்களுக்கு பிக்சரோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு மவுண்ட் அபு மேலிருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கப்பட்டிருக்கு. இந்த சிலைகள் ஒவ்வொன்றும் பளிங்கு கல்லால் செய்யப்பட்டது. மவுண்ட் அபு மேலே பளிங்கு கல் கிடையாது. ஆக்சுவலி 46 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எடுத்துட்டு வந்து அங்கே செஞ்சுருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்கு அதை ஒரு இண்டிவிஜுவல் பிக்சராக காமிச்சு ஒவ்வொன்றா உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிரம்மகுமாரிகளுடைய இந்த இயக்கம் எப்படி ஆரம்பித்து எப்படி நடந்து எப்படி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டா இந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்கறதனுடைய ஒரு பொருள் முக்கியமான எந்த அளவில் உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு தெளிவாக இருக்கும். அதனால் இந்த பிரம்மகுமார்களுடைய இயக்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா 1936 பிரம்மா பாபா, அதாவது அவருடைய ஒரிஜினல் பேர் லேக்ராஜ், அவருக்கு காட்சிகள் கிடைச்சிது, விஷன் கிடைச்சிது, சாட்சாத்காரம் கிடைச்சிது. அதனுடைய அடிப்படையில் இந்த இன்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது. அவர் வந்து தன்னைத்தான் தங்கிட்டு இருக்கிற அசையும் அசைவில்லா எல்லா வெல்த்தையும் பொருளையும் பகவானுக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு அர்ப்பணிச்சிடுறார். அப்போதான் இந்த ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கப்பட்டது 1936. பரமாத்மா பரம்பிதா சிவ் பரமாத்மா அவருடைய உடல்ல என்ட்ராகி அதன் மூலமா ஞானத்தை கொடுக்கிற ஒரு செயலை ஆரம்பிச்சு இவர் தான் பிரம்மா, இவர் தான் வந்து உண்மையான ஒரு இந்த ரதம், அதாவது நந்திகன் அப்படின்ற ஒரு வார்த்தையை புரிய வச்சிருக்கார். அந்த யஜ்யம் 1936 கராச்சியில், இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்கு, அங்கே உருவாக்கப்பட்டு 14 வருடங்கள் அங்கே இருந்தது. அதுக்கப்புறமா தான் 1950 மவுண்ட் அபுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அங்கே மவுண்ட் அபு ஷிஃப்ட் ஆகும்போது 320 சகோதரிகள், அதாவது இந்த யஜ்யத்தினுடைய பில்லர் ஆதார தூண்கள்னு சொல்லலாம், ரொம்ப சிறந்த ஒரு செயலை செஞ்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் இங்கே மவுண்ட் அபு ஷிஃப்ட் ஆனாங்க. அதில் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்றத 1952 வந்து டெல்லியில் ஆரம்பித்து அப்போது 54 வந்து பார்த்திங்கன்னா அங்கே 2 சகோதரர்கள் முதலாக தன்னுடைய வாழ்க்கையும் நான் இந்த ஆசிரமத்துக்காக நான் வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு அந்த 2 பேர் வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் திரும்ப ஒரு பெரிய குரூப் வந்து இந்த ஆன்மீக நிறுவனத்தில் சேர்ந்து ஃபுல் டைமாக சேவை பண்ணுற ஒரு பொறுப்பை வந்து எடுத்து செய்கிற ஒரு இதை செஞ்சாங்கன்னு சொல்லலாம். அதில் நாங்கள்லாம் இருக்கிறோம். இங்கே மவுண்ட் அபு வந்த பின்னாடி 1969 பிரம்மா பாபா தன்னுடைய உடலை விட்டு
ஆன்மீக நிலையை முழுமை நிலையை அடைஞ்சார் சொல்லலாம், ஏஞ்சல் ஸ்டேஜ் அடைஞ்சார் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பிரம்மகுமாரிகளுடைய இயக்கம் 12 பிரிவுகளாக பிரிஞ்சு இந்த இந்தியாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அபவுட் 8500 பிரான்ச்சஸ் வந்து இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் ரொம்ப பெரிய சீனியர் சகோதரிகள் இருப்பாங்க, கொஞ்சம் சீனியர் சகோதரிகளும் இருப்பாங்க, யங் சகோதரிகளும் இருக்கிறாங்க. அதை இங்கே இது பண்ணலாம். இந்த ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியவங்களை, ஞானம் யோகத்தில் உயர்ந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கள மகாரதிகள், யானை சவாரி செய்கிறவர்கள் என்றும், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்கள குதிரை சவாரிகள் செய்கிறவங்க என்றும், இது ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலாட்படையை சேர்ந்தவர்கள் சொல்கிறது வந்து வாங்க. நாம் வந்து மகாரதி ஆகணும், நம்ம உயர்ந்த நிலையை, நம்ம ஆன்மீக நிலையில் அடையணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக, இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்காக இது சொல்லப்படுவது உண்டு. இந்த கோயில் தில்வாலா கோயில், பேர் வந்து தில்வாலா கோயில். தில்னா இதயம், தில்வாலானா இதயத்தை கவர்ந்தவரின் கோயில். அந்த இதயத்தின் கவர்ந்தவர் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து டெய்லி பாடுற ஒரு பாடல், ஜன கன மன அதி நாயக்க ஜெயகே பாரத பாக்ய விதாத்தா அப்படின்லாம் நம்ம தேசிய கீதம் பாடுறோம். அதில் ஜனங்களுடைய கணங்களுடைய மனதினுடைய அதிமேலான தலைவனுக்கு பெருமை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி முதல் நம்ம வந்து பாடுறோம். அந்த ஜனங்களுடைய கணங்கள்னா விலங்குகளுடைய மனதினுடைய அதிமேலான தலைவன் அவர் தான் இறைவன் நம்ம சொல்கிறோம். அவர் தான் இங்கே வந்து தில்வாலா அப்படின்னு, இதயத்தை கவர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோயில் வந்து உருவாக்கப்பட்டனுடைய தல வரலாறு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். குஜராத்தில் பீமதேவ் ராஜாக்கிட்ட ஒரு மந்திரி இருந்தார், பிமல் வஷிஷ் அப்படின்னு. அவர்கிட்ட ஒரு ஜெயின் குரு கேட்டுக்கிட்டவருடைய அடிப்படையில் அவர் மவுண்ட் அபுல வந்து ஒரு இடத்த தேடி அந்த கோயிலை கட்டுறதுக்கு உண்டான ஒரு இதை வந்து அவர் ரெடி பண்ணுறார். அப்போதான் இந்த இது வந்து உருவாக்கப்படுது. இப்போ நம்ம பிரதர் சொல்லிட்டு இருக்க ஒரு கோவில் வந்து ஜெயின மதத்தவர்கள் அவங்க கட்டின கோவில். அந்த கோவிலோட விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ வந்து சங்கம யுகத்துல சிவ பரமாத்மா நமக்கு என்னெல்லாம் சொல்றாரு, இந்த சங்கம யுகத்துல என்னவெல்லாம் நடக்குது, அந்த விஷயங்களோட ரொம்பவே கனெக்ட் ஆகும். அதனால இந்த கோவில் பத்தி அடிக்கடி நம்ம பின்னாடி சிவனோட மகா வாக்கியங்கள் முரளி படிக்க போறோம். சிவ பரமாத்மா வந்து அந்த கோவிலை பத்தி அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாரு. தில்வாலா கோவில் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். நீங்க பின்னாடி வந்து அந்த கோவிலை பத்தி முரளியில கேட்பீங்க. அப்ப அது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டி இருக்கும். அதனால்தான் இப்போ அட்வான்ஸ்டாவே அதை பத்தி சொல்றோம். செல்வம் பிரதர் வந்து இது நிறைய இந்த விஷயங்களை வந்து அழகா சொல்லுவாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நாம பின்னாடி நமக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்கும். நம்ம கூட வந்து சென்டருக்கு போவோம். சென்டருக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க மூலமா நம்ம மவுண்ட் அபு ராஜஸ்தானுக்குலாம் போயிட்டு எங்கெல்லாம் வந்து சிவ பரமாத்மா பிரம்மா உடலில் வந்து இந்த முரளிங்கிற அந்த மகா வாக்கியங்களை உச்சரித்தாரோ அந்த இடங்களெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்ப வந்து அங்கிருந்து நம்ம மேல போயிட்டு அந்த தில்வாலா மந்திர் அதை கூட நம்ம பார்ப்போம். சோ அங்க பார்க்கும் பொழுது நீங்க இன்னைக்கு இங்க கேக்குற கிளாஸ் வச்சு அங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். சோ இந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லைட்ல போட்டிருக்காங்கன்னா, இந்த குஜராத்ல வந்து அந்த காலத்துல அரசாட்சி இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அந்த டைம்ல வந்து ஒரு அமைச்சர் இந்த கோவிலை கட்டணும் அப்படின்னு அந்த நிலத்தை வந்து கேட்டிருக்காரு. அப்ப வந்து அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர், இப்ப நம்ம லௌகீக பிராமணர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பிராமணருக்கு அந்த கோவில் கட்டுற அந்த நிலம் உரிமை இருந்திருக்கு. அப்ப வந்து ஆரம்பத்துல அவரு ஒத்துக்கவே இல்லையா அந்த நிலத்தை கோவில் கட்டுவதற்கு கொடுப்பதற்கு. அப்ப அன்னைக்கு ராத்திரியே அவருக்கு வந்து ஒரு விஷன் கிடைச்சிருக்கு. அந்த நைட்டில் வந்து அவருக்கு காட்சி கிடைச்சதனுடைய அடிப்படையில் மறுநாள் காலையில் போயிட்டு அங்கே ஒரு மரத்தடியில் தோண்டி அனுப்போ ஒரு சிலை கிடைக்குது. அந்த சிலையை பார்த்த பின்னாடி அந்த பிராமணர் வந்து ஒத்துக்கிறார், ஆமாங்க நீங்கள் இந்த இடத்துல கோயில் கட்டலாம், ஆனால் அதை இடம் வந்து நீங்கள் உங்களுக்கு பொற்காசுகளை நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பரப்புவீங்களோ அவ்வளோதான் நான் உங்களுக்கு இடம் கொடுப்பேன்னு சொல்லி அந்த சமயத்தில் அந்த மந்திரி அவர்கள் 4,53,60,000 மதிப்புள்ள தங்க காசுகளை, பொற்காசுகளை கொடுத்து அந்த இடத்த வாங்கினதா வரலாறு சொல்லப்படுதுங்க. ஓகே,
ஸோ இப்போ நாம் பார்க்குறோம் இந்த இதை வந்து இங்கே ஏதாவது ஆரம்பத்தில் எல்லாமே வந்து இந்த இன்ஸ்டியூஷன்லேயும் பிரம்மா பாபா அவர்களுக்கு காட்சிகள் கிடைச்சி அதனுடைய அடிப்படையில் முதல்ல விஷ்ணுனுடைய காட்சி கிடைக்குது, அதுக்கப்புறம் விநாசத்தினுடைய காட்சி கிடைக்குது, அதுக்கப்புறம் சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தினுடைய காட்சி கிடைக்குது. அதனுடைய அடிப்படையில் தான் அவர் வந்து இந்த முழு யஜ்யத்தை உருவாகிறதுக்கு ஆதாரமாக அமைகிறார். அதே போல் இங்கும் வந்து இந்த கோயிலை உருவாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகளினுடைய அடிப்படையில் தான் கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் ஒரு சிலை இருக்குங்க, இந்த மாதிரி ஒரு சிலைங்க. அந்த சிலைக்கு பேர் வந்து ரிஷபதேவ் மற்றும் ஆதிநாத் அப்படின்னு ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. ஆதிநாதர் அதாவது ஆதி தேவன் அப்படின்னா முதல் தேவதை அப்படின்னு அர்த்தம். ஆதினா ஆரம்பம், தேவதைன்னா தேவதை. ஆதி தேவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது பிரம்மாவை சொல்கின்ற வழக்கம் உண்டு. அதே மாதிரி ரிஷப தேவர் அப்படின்னா ரிஷப ராசி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது காளை, காளை தேவன், மாட்டு தேவன். அந்த காளை தேவன் யார் அப்படின்னா சிவனுடைய வாகனம் அப்படின்னு காளையை சொல்லுவாங்க, நந்தியை சொல்லுவாங்க. ஸோ நந்தியும் ஆதிநாதரும் ஒருவரே அப்படின்ற ஒரு இதை தான் அந்த கோயிலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய இந்த இதில் அது பஞ்சலோக சிலை 3300 கிலோ வெயிட் இருக்கிற சிலையை ஒரு 600 வருடங்களுக்கு முன்பாகவே அதை உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் நீங்கள் கை வச்சிருக்காங்க மடக்கி, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டட் சிவலிங்கம் இருக்கிறதா நீங்கள் பார்க்கலாம். அந்த கை மடக்கி மெடிடேஷனில் உட்காந்துட்ருக்காரு. அவருடைய கைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒரு பெரிய ஓவல் ஷேப் இது இருக்குது, அது ப்ரொஜெக்டடாக இருக்குது. ஆக்சுவலி படத்தில் நீங்கள் பார்க்கும்போது இருக்கும். அது வந்து நம்ம அதாவது ஆதிநாதர் அதாவது பிரம்மாவும், ரிஷபதேவ் அதாவது காளை தேவன், மாட்டு தேவன், நம்ம அந்த நந்தி தேவன் சொல்லுவோம். ஸோ அவரோட உள்ளதான் வந்து சிவன் பிரவேசம் ஆகிறாரு. அவரை தான் நம்ம நந்தியாக வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். அந்த உருவத்துல வயிற்று பகுதியில லிங்கம் காமிச்சிருக்காங்க. அப்படி லிங்கம் காமிக்கிறதோட அர்த்தம் என்னன்னா, எப்படி சிவா பரமாத்மா பரந்தாமத்திலிருந்து கீழே வந்து பிரம்மா உடலில் நுழைந்து பிரவேசம் செய்து இந்த சத்திய ஞானத்தை நமக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறதோட ஒரு ஊடகமான ஒரு உண்மை அங்க சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா ஒரு மனிதரோட உடல்ல வயிற்றுக்குள்ள எதற்காக லிங்கத்தை காமிக்கணும்? அதற்கப்புறமா அங்க கீழே வந்து காளையோட ஒரு பிக்சரும் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இது எல்லாமே வந்து சங்கம யுகத்துல நடக்கிற விஷயங்கள். சங்கம யுகம் இப்ப நடக்குது, ஆனா அந்த கோவில் முன்னாடியே கட்டப்பட்டது. பின்னாடி நடக்க போற விஷயங்களை முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னும் எடுத்துக்கலாம். இல்ல போன கல்பத்துல கலியுகத்தோட இறுதியில சங்கம யுகத்துல ஒவ்வொரு கல்பமும் இப்படி நிராகாரமான உடலற்றவரான சிவதந்தை வந்து இந்த பிரம்மாவின் உடலில் நுழைந்து ஞானம் கொடுக்கிறார் அப்படிங்கிறதாவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல காமிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆரம்ப கட்டத்துல வந்து 14 வருடங்கள் வந்து யஜ்யத்துல வந்து தபஸ்யா பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபாபா வந்த உடனே நிறைய ஞானம் அங்க சொல்லப்படல, ரொம்ப குறைவான ஞானம் தான் கொடுத்திருக்காங்க. அதுலயும் அடிப்படையானது வந்து ஆத்ம ஞானம். அப்ப அந்த ஆத்ம ஞானத்துக்காக அவங்க பிராக்டிக்கலா பயிற்சி பண்ணியிருக்காங்க. 14 வருடங்கள் வெறும் ஆத்ம பயிற்சி மட்டுமே, ஆத்ம உணர்வுக்கான பயிற்சி மட்டுமே பண்ணியிருக்காங்க. இது சங்கம யுகத்துல பிரம்மா குமாரிகளுக்கு உள்ள நடந்த விஷயம். அங்கே பாத்தீங்கன்னா அந்த கோவில், அந்த ஜெயின கோவில் பத்தி பேசுறோம் இல்லையா, அந்த தில்வாலா கோவில், அங்கேயும் வந்து அந்த மேஸ்திரிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேற்பார்வையாளர்கள், அதற்கப்புறமா அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து அந்த கோவிலை கட்டுவதற்கு நிறைய உழைப்பு செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஊதியம் வழங்கப்பட்டதுன்னா, சில்வர், வெள்ளி மற்றும் தங்கம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு அது வெயிட் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஊதியமாக அந்த காலத்துல பாருங்க எந்த அளவுக்கு செல்வ செழிப்போட இருந்திருக்காங்கன்னு. ஸோ அதாவது அந்த வெறும் அந்த சிற்பத்தை அந்த கோயிலை உருவாக்குறதுக்கு கோடிக்கணக்கில் வந்து அந்த அவர் செலவு பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வெட்டி துண்டு எடுக்கப்பட்டதை அதாவது சிற்பம் செதுக்கும் போது கீழே விழுற துகளுக்கு ஈக்குவலாக வெயிட்டை போட்டு தங்கம் கொடுக்கணும், வெயிட்டை போட்டு வெள்ளி கொடுக்கணும்னா ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அது 14 வருடங்கள் அவங்க டைம் எடுத்திருக்கிறாங்க. அதே போல் இந்த யஜ்யத்தில் இந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1936 ஆரம்பித்து 1950 வரையில் இந்த இன்ஸ்டியூஷன் கராச்சியில் இருந்தது நம்ம பார்த்தோம்.
அதுக்கப்புறமா 1950 தான் மவுண்ட் அபு ஷிஃப்ட் ஆனது. அங்கேயும் வந்து அந்த 14 வருடங்கள் தவக்கத்துக்கு மட்டும், மெடிடேஷனுக்கு மட்டும், யோகாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அந்த சமயம் இருந்தது. அந்த போல் இங்கேயும் வந்து அதே போல் அந்த சிலைகளை, சிற்பங்களை தவ நிலையில், மெடிடேஷன் போஸில் அவங்க செட் பண்ணி முடிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட சமயம் 14 வருடம். அங்கேயும் அதே மாதிரி 14 வருடம் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஆதிநாதர் கோயில் முதல் கோயில் இதுதான். அந்த கோயிலில் இருக்கும்போது ரெண்டாவது கோயில் வந்து படிக்கட்டு மேலே ஏறி போக வேண்டியதாக இருக்குது. அது வந்து ரெண்டாவது கோயில் 1231 கட்டிருக்காங்க. அது 200 வருடங்களுக்கு பின்னாடி. அதை ஃபஸ்ட்டு கோயிலை வந்து ஒரு விமல் வஷிஷ்னு ஒரு அமைச்சர் கட்டிருக்கார். இரண்டாவது கோயிலை வஸ்துபால் தேஜ்பால் அப்படின்னு சொல்லி 2 சகோதரர்கள் சேர்ந்து கட்டிருக்காங்க. இதில் என்ன பியூட்டினா, நம்ம பார்த்தோம் 1936 ஒருவர் மட்டும், அதாவது பிரம்மா பாபா ஒருவர் காரணமாக இருந்து, ஆதாரமாக இருந்து அந்த இன்ஸ்டியூஷனை ஆரம்பிக்க வச்சிருக்கார். அதுக்கப்புறம் நிறைய பேர் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. அதனுடைய விளைவாகத்தான் மவுண்ட் அபு ஷிஃப்ட் ஆகும்போது 320 பேர் வந்து ஷிஃப்ட் ஆனதாக நம்ம பார்த்தோம். அந்த 320 ஷிஃப்ட் ஆனது படி அந்த முதல் கோயிலில், அதாவது 1031 உருவாக்கப்பட்ட கோயிலில் எக்ஸாக்ட்லி 320 பில்லர் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இரண்டாவதாக வந்து 18 வருடங்கள், அதாவது 36 அவங்க உருவாக்கி அந்த நிலையம், அதாவது இந்த இன்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டு 1950 வரை இங்கே இயங்கி 52 பப்ளிக் சர்வீஸ் ஆரம்பித்து 54 வந்து அந்த 2 சகோதரர்கள் தன்னை அர்ப்பணித்து, அதுக்கப்புறம் பல சகோதரிகளும் தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பித்தாங்க. அந்த இரண்டாவது ஒரு குரூப் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க உருவாக்கப்பட்டது 18 வருடங்களுக்கு பின்னாடி அந்த செயல் நடந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 அடி மேலே வந்து செகண்ட் கோயிலை கட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. முதல் கோயில் தரையில் இருக்குது, அதாவது கடலோரம் கராச்சியில் இருந்தது. இரண்டாவது தடவை இந்த இன்ஸ்டியூஷன் வந்து மவுண்ட் அபு மேலே 2300 அடி மேலே உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே கூட அந்த ரெண்டாவது கோயிலை பாறை மேலே உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாறை மேலே, அங்கே கோயில் மேலே, அதாவது மலை மேலே. ரொம்ப அந்த விஷயங்களும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அதாவது வந்தார், பரமாத்மா வந்தார், பிரவேசம் ஆனார், ஆதிநாதரில், காலை தேவனில் வந்தார், ஞானம் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சிலையில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த சிற்பத்தில் யானை மேலே நந்தி கையில் பெரிய கலசம், பின்னாடி சகோதரி ஒருவர்கள், அந்த சகோதரி கையில் சின்ன கலசத்தை காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நந்திங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம், சிவனுடைய கோயிலில் வச்சிருக்கிறாங்க. சிவனை வந்து நார்மலாக சுயம்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு கூட அடிக்கடி சொல்வது உண்டு. சுயம்பு அப்படின்னா சுயமாக பூலோகம் வருபவர் அப்படின்னு சொல்கிறதும். அதே மாதிரி முஸ்லீம் தர்மத்தில் இறைவனை சொல்லுவது குதாங்கிறத வார்த்தையை சொல்வது உண்டு. தானாக, குதுனா தனக்குத்தானே, ஆனா வர்றது, தானாக வருபவர் அப்படிங்கிற அர்த்தம் தான் அது சொல்லப்படுது. நாமும் சிவராத்திரி கொண்டாடுறோம். ராத்திரியில் சிவன் வந்து வெளிச்சத்தை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அதாவது அஞ்ஞான இருளில் வந்து ஞான வெளிச்சத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது. ஆனால் அந்த ஞான வெளிச்சத்தை ஒரு சிம்பாலிக்கா, ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு நினைவு சின்னமாகத்தான் எருது வைக்கப்பட்டிருக்க தவிர, ஒரு மேல் பாடியில் வந்து தான் பரமாத்மா ஞானம் கொடுக்குறார். அவரை தான் நந்தின்னு நம்ம சொல்கிறோம். நந்தி வந்து பெரிய அளவில் ஞானம் சொல்லிச்சு அப்படின்னு நம்ம எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஆனால் நந்தி சிவனுடைய வாகனமாக இருக்குது. அந்த சிவன் தான் நந்தி மூலமாக பெரிய அளவில் ஞானத்தை கொடுக்குற செயலை, இரவில் வந்து வெளிச்சம் கொடுக்குற செயலை பரமாத்மா செய்கிறாரு. அதனுடைய விளைவா அந்த ஒரு ஞானத்தை தான் நம்ம சகோதரிகள் இப்போ வந்து ராஜயோகம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம புரிய வச்சு, அந்த இறைவனை அன்போடு நினைக்கிற ஒரு விஷயத்த, மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த நினைவின் மூலமாகத்தான் நம்ம ஆத்மாவில் இருக்கிற அதாவது பாவங்கள் க்ளீன் ஆக முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ புரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த கோயிலில் சிற்பங்கள் எல்லாமே இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. தவ நிலையில் இருக்கும். கண்கள் முழுமையாக திறந்த நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நெற்றி புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி துளி வடிவத்தில், பாயிண்ட் ஆஃப் லைட்டில், ஆத்ம வடிவத்தில், பரமாத்ம வடிவத்தில் அந்த பொட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது தன்னைத்தான் ஆத்மா ஒளி துளி நெற்றி புருவத்தில் இருந்து இந்த உடலை இயக்குகின்றேன் அப்படிங்கிற ஒரு நினைவில் இருந்து நாம் யோகா பண்ணாதான் இறைவனை அன்போடு நினைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இறைவனையும் ஒளித்துளியாக நினைச்சு அவரை நினைவு பண்ணுற ஒரு விதிமுறையைத்தான் ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது. அதை ரொம்ப அற்புதமாக அந்த சிலைகளில் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. அதுவும் 1031 உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நினைச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதனால இங்கே வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் தன்னை மட்டும் ஆத்மான்னு நினைக்காம மற்றவங்களையும் ஆத்மா நினைச்சு பார்க்கணும்.
அந்த ஒரு நினைவோட வாழ்க்கை நடத்தணுங்கிற ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதே போல இந்த கோயில்லையும் ஒவ்வொரு சிலைக்கும் எதிராக ஆப்போசிட்டா இன்னொரு சிலை இருக்கும். இதுலயும் அந்த ஒளித்துளி வடிவத்துல நெற்றி பூர்வத்தில் இருக்கும், அதுலயும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மற்றவர்களையும் ஆத்மா நினைச்சு பழகணும், பேசணுங்கிறத முக்கியத்துவம் கொடுக்கப்படுற ஒரு விஷயத்த அப்பயே 1000 வருடங்களுக்கு முன்னாடி அந்த கோயிலில் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நமக்கு தெரியும் பரமாத்மாவை வந்து சிவனை வந்து சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லுவோம். சத்தியம்னா அழிவில்லாததுன்னு ஒரு அர்த்தம், எப்பயுமே வந்து உண்மையானதுன்னு ஒரு அர்த்தம். சிவம்னா நன்மை செய்பவர், சுந்தரம்னா மிக அழகானவர். அதனால நிச்சயமா சத்தியம் அப்படின்னா அந்த சத்தியமானவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமா தான் இருக்க முடியும், உண்மையாக மட்டும்தான் இருக்கும். அவர் வந்து இப்ப கொடுக்குற இந்த சமயத்துல கொடுக்குற அந்த உயர்ந்த ஞானத்தை எவ்வளவு தூரம் இப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த ஞானத்தினுடைய விஷயங்களை அதை வந்து சிற்பங்களாக அந்த சமயத்திலேயே 1000 வருடங்களுக்கு முன்னால, 800 வருடங்களுக்கு முன்னால, 600 வருடங்களுக்கு முன்னால உருவாக்கப்பட்ட கோயில்கள்ல ஒரே கோயில் ஒரு கேம்பஸ்குள்ள 3 கோயில் இருக்கு. அந்த 3 விஷயங்கள்லையும் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க முடியுது. அந்த இறைவனை நம்மளை நம்ம ஆத்மான்னு நினைச்சு அவர் அன்போடு நினைச்சாதான் ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள் போகுங்கிறத ரொம்ப தெளிவா அங்க வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த கோயில்ல வந்து கற்பகிரகத்து உள்ளாரக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் சிலை இருக்குது, அதுக்கு பேர் ஆதிநாத் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி காமிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே தான் இந்த மாதிரி ஒரு சிற்பம் இருக்கு. இது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப ஒரு என்னென்ன புரியாத ஒரு நிலையில் கூட சம்டைம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் அதை நமக்கு இந்த சமயத்தில் இப்போ வந்து அந்த பரமாத்மா கொடுக்குற ஞானத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், கல்ப விருட்சம் சொல்லி ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அதை புரிய வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மரம் என்றாலே விதை, வேர், தண்டு, கிளைகள், இலைகள் இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த கல்ப விருட்சத்துல 4 யுகங்களை காண்பிக்கப்பட்டிருக்கிறது நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோம். கீழே வந்து தண்டுல வந்து கிளைகள் இல்லாத சத்தியுக திரேதாயுகம், அதுக்கப்புறம் எல்லா தர்மங்கள் உருவாகுது, மதங்கள் உருவாகுது. அந்த மதங்களும் ஒவ்வொன்றா பிரிஞ்சு பிரிஞ்சு சின்ன சின்ன கிளைகள் இலைகளா வந்து மாறி போயிடுது. இதுல அந்த வேர்ல வந்து நம்ம இப்ப பரமாத்மாவை நினைச்சு டைரக்ட் கனெக்ஷன் வைக்கிற நமக்கு வந்து வேர்ல காப்பப்பட்டிருக்கு. இந்த ஒரு அதாவது சத்தியுகம் வந்து ஆரம்பத்துல 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. சத்தியுகத்தினுடைய எண்டில் வந்து 2 crore இருக்கு. அந்த திரேதாயத்தினுடைய எண்டில் 33 crore இருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அந்த மரம் காமிச்சாரு இல்லையா, நம்ம கல்ப விருட்சம் மரம் பார்த்தோம் இல்லையா, அதுதான் அந்த முந்தின ஸ்லைட்ல வந்து அந்த மரம் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு. அதை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது கல்ப விருட்சத்தோட அந்த மரத்தோட குறியீடு வந்து பாருங்க, ஒரு ஜைன மதத்தோட அந்த கோவில்ல அதனுடைய அடையாளம் இருக்கு. நம்ம நேற்று கூட நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, கிறிஸ்தவ மதத்துல கூட அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த மரம் என்பது ஒன்று காட்டப்பட்டிருக்கு. இந்த மரத்தோட இயல்புன்னு பார்க்கும் பொழுது கீழே தண்டு இருக்கும், அதற்கு மேலதான் வந்து உங்களுக்கு கிளைகள் இலைகள்லாம் வரும். சோ இந்த தண்டு பகுதி வந்து எந்த பிரிவினையும் இல்லாத அந்த சத்தியுகம் திரேதா யுகத்தை காமிக்குது. துவாபர யுகத்துல இருந்துதான் நிறைய மதங்கள் தோன்றுகின்றன. அதுக்கப்புறம் மதங்களுக்குள்ளே நிறைய கிளைகள் எல்லாம் தோன்றுகின்றன. சோ இது எல்லா மதத்திலையும் ஏதோ ஒரு ஒரு குறிப்புகள் கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த தில்வாடா டெம்பிள் அந்த கோவிலுடைய அதிசயங்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம், இது வந்து கிறிஸ்து பிறந்து 1031 ஆண்டுகள் கழித்து இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 4 ஸ்டெப்ல வந்து காண்பிச்சிருக்காங்க. இந்த சின்ன அதாவது ஒரு மரத்தினுடைய கிளையை வளைத்து விரித்து கொடுத்துருக்குறாங்க. இதை ஒவ்வொரு இதையும் வந்து தனித்தனியான கிளைகளை ஃபுல்லாக வளைச்சி அதுக்கப்புறம் அதை விரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டெப்பாக சின்னதாக காமிச்சிருக்காங்க. அடுத்தது ஒரு கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் ரொம்ப பெருசு, அதுக்கப்புறம் கலியுகத்தில் ரொம்ப பெருசு. ஸோ சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தில் 9 லட்சம், சத்தியுகத்தினுடைய முடிவில் 2 கோடி, திருதாயத்தினுடைய முடிவில் 33 கோடி, அதுக்கப்புறம் துவாபரத்தில் அதிகம், கலியுகத்தில் ரொம்ப அதிகம், இப்போ 820 கோடி பக்கம் நெருங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு இப்போ நடக்கிற விஷயங்களை அவ்வளோ அற்புதமாக அந்த சமயத்தில் அவங்களால வந்து சிற்பமாக உருவாக்கி காண்பிச்சிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அதனால ஒவ்வொன்றும் இந்த சமயத்தில் காட்சிகள் கொடுத்து செய்கிற செயல்களை
அப்பையும் வந்து காட்சிகளை கொடுத்து செய்ய வச்சிருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 320 பேர் வந்து வந்தாங்கன்னா, அது போல் இதுலேயும் வந்து அந்த பில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 320 பில்லர்ஸ் தான் இருக்கிறத வந்து ஆச்சரியப்படுறது நம்ம சொன்னோம், நம்ம பேசணும். இது மட்டும் இல்லாமல் அந்த பார்டரில் ஒவ்வொரு இதுக்கும் வந்து நியர் அபவுட் 108 மூர்த்திகள் இருக்கு, ரெண்டு சேர்த்து. அந்த பார்டரில் வந்து யானை யானை யானை, குதிரை 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 வச்சு ஒரு போர் வீரர்களை காமிச்சிருக்கிறாங்க. அந்த போர் வீரர்கள் கத்தி, கேடயம், ஈட்டி இதெல்லாம் கையில் வச்சு அவங்க காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக காமிச்சிருக்கிறாங்க. அதில் பியூட்டி என்னன்னா, அந்த 1031 கட்டின கோயில்லையும் சரி, அதே மாதிரி 1231 கட்டின கோயிலையும் சரி, எல்லா இடத்துலையும் சகோதரிகளை மட்டுமே காண்பித்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். 1000 வருடங்களுக்கு முன்னால் தப்பித்தவரை கூட நம்முடைய இந்திய பண்பாட்டில் சகோதரிகளை வாருக்கு அனுப்புகிற ஒரு விஷயம் இல்லை. அது இப்போ தான் லாஸ்ட்டாக வந்து ஜான்சி ராணி பற்றிலாம் நம்ம பேசுகிறோம். அந்த சமயத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாபாரதத்திலே கூட அந்த சிக்கண்டி வந்த உடனே பீஷ்மர் வந்து அந்த பானம் தொடுக்கிறத விட்டுருவார். அதாவது சகோதரிகள்கிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் சண்டை போடுறது வந்து பாவம் அப்படிங்கிற ஒரு கருதப்படுற ஒரு உயர்ந்த பண்பாடுடைய நம்ம இந்திய கலாச்சாரம் இருக்கிற இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த 16,000 சகோதரிகளை வந்து போர் வீரர்களா 1000 வருடங்களுக்கு முன்னாடியே காண்பிச்சிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அது யாருடைய நினைவு சின்னமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதா இப்போ நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அங்கே வந்து யானை வந்து காமிச்சிருக்காங்க. யானை மேலே மிகப்பெரிய சகோதரி ஒருத்தர் வந்து பெரிய கலசத்தை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சின்ன சகோதரி அவங்க கையில் சின்ன கலசத்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் 16 இடங்கள்ல காமிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், யானைங்கிறது ஒரு பெரிய இது. அதை வந்து யானை பாகன் தான் ஓட்டுவார். ராஜாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாரியில் பின்னாடி உட்காருவாங்க. அதாவது யானையை பொறுத்த மட்டில பின்னாடி உட்கார்றவங்க பெரிய ஆளுங்க, முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப யங்ஸ்டர், அதாவது சாதாரண தரத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு நார்மல் சிஸ்டம். ஆனால் இதற்கு மாறாக இங்கே வந்து யானை யானை மேலே பெரிய சகோதரி பெரிய செய்தி கையில் கலசத்தை காமிச்சிருக்காங்க. கலசம் என்றாலே ஞான கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஞானம் மற்றவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு செயலை சொல்வது. அது போன்ற ஒரு செயலை, அதாவது யானை வந்து சிம்பாலிக்கா பவர், மிக பவர்ஃபுல்லான மிக சக்திசாலியான வந்து ஞானத்தை ஒரு பெரிய சகோதரி வழங்குறாங்க. அந்த சகோதரியை கேர் பண்ணுறதுக்கு எப்பவுமே கூடவே ஒரு சகோதரி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக குதிரையை காண்பிச்சு, குதிரை மேலே சகோதரியை காண்பிச்சு, சகோதரி கையில் கலசத்தை காமிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், யானை வந்து ஸ்லோவாக போகும், ஆனால் மிக பவர்ஃபுல்லாக இருக்கும். குதிரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், ஆனால் யானை அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. அதுபோல பின்னாடி வந்தாலும் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு வழங்குகின்ற செயலிலே மிக வேகமாக உயர்ந்த நிலையில ஃபாஸ்டா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. உங்க கூட 2 சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணிச்சு ஒரு 22,000 சகோதரிகள் இந்த நிறுவனத்துல வந்து சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பின்னாடி வந்தாலும் சரி, அவங்க மிக அதிக அளவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மற்றவங்களுக்கு சேவை பண்ணுற ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த செயலை 1000 வருடங்களுக்கு முன்பாக சிற்பமாக மாற்றி வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்கணும். இது வந்து எப்படி அவங்களுக்கு தோன்றியது? நிச்சயமாக கடவுளுடைய ஒரு காட்சி இல்லாமல், ஒரு தூண்டுதல் இல்லாமல் இது நடக்க முடியாதுங்கிறத நம்ம யோசித்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இது 2வது கோயிலில் 1231 செஞ்ச கோயில். அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வராண்டா இருக்கு. அந்த இதில் இந்த மாதிரியான ஒரு சிற்பங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. 4 இடத்துல 3 மொத்தம் 12 சிற்பங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதில் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஆர்மி போடுறத காண்பிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ ஆர்மி அப்படின்னா முப்படைகள் இருக்கும். முப்படையில வந்து ஏர்ஃபோர்ஸ், நேவி, இன்ஃபென்ட்ரி, அதாவது விமானப்படை, கப்பல் படை, தரைப்படை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த காலத்துல யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை இருந்தது. அந்த போல 3 படையும் ஒன்று சேர்ந்து போறத ஒரு ஆர்மியை காமிச்சிருக்காங்க. அது போல 12 ஆர்மியை காமிச்சிருக்காங்க. அது எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு? 1231.
1231. அப்ப யோசிச்சு பாருங்க, 800 ஆண்டு காலத்துக்கு முன்னால 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 12 படையை காமிச்சிட்டு, அந்த 12 படைகளை முப்படையும் காமிச்சிட்டு, அந்த முப்படையிலும் எல்லா இடத்திலும் சகோதரிகளை மட்டுமே காண்பித்திருக்கிறார்கள். அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இன்றளவிலும் கூட எந்த ஒரு நாட்டிலும் முப்படையும் சகோதரிகள் மட்டுமே இருக்கக்கூடிய முப்படை இருக்கின்ற ஆர்மி எந்த நாடுகளிலும் இல்லை. அப்படி இருக்கின்ற நிலையில 800 ஆண்டுகளுக்கு முன்னால ஆர்மியை வந்து காண்பிச்சு 12 ஆர்மியை காண்பிச்சு இதை வந்து இந்த சகோதரர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு சகோதரர்கள் மட்டுமே வந்து அந்த இடத்துல அந்த படையில் இருக்கிறத போல காமிச்சிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதாவது படை என்றாலே, ஆர்மி என்றாலே மக்களை வந்து எதிரிகிட்ட இருந்து காப்பாற்றுறது முக்கியமானது. இரண்டாவதா, வெள்ளம், புயல், நிலநடுக்கம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் உருவாகின்ற சமயத்தில் மக்களுக்கு துக்கத்திலும் துயரத்திலும் காப்பாற்றுகின்ற செயலை அந்த ஆர்மி வந்து செய்வாங்க. அதுபோல இந்த மக்களை துக்கத்திலும் துயரத்திலும் காப்பாற்றுகின்ற படை, எதிரியாக இருக்கின்ற ஆத்மாவிற்கு எதிரியாக இருக்கின்ற காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம் போன்ற தவறான குணநலன்கள் வந்து காப்பாற்றுகின்ற படை, ஆன்மீக படை, சகோதரர்கள் மட்டுமே இருக்கின்ற படை, மவுண்ட் அபுவை கனெக்டாக இருக்கின்ற படை. எந்த படை? அதுவும் 12 படை. எந்த படை அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா, தெரியுதா, புரிஞ்சிக்க முடியுதுங்களா? மகேஸ்வரி அவர்கள், கிருஷ்ணவேணி அவர்கள், ராஜேஸ்வரி அவர்கள், பிரியா அவர்கள், கவிதா அவர்கள் இருக்கிறாங்க, வசந்தி இருக்கிறாங்க, ஜெயா அவர்கள். எந்த படை? பிரம்மகுமாரிகள் படை. அதுதான் பெரிய விஷயம். இந்த சமயத்துல 12 பிரிவுகளாக பிரிந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிரம்மகுமாரியுடைய இயக்கத்தினுடைய விஷயத்தை, அதில் பெரிய சகோதரிகள் இருப்பாங்க, நடுத்தர சகோதரர்கள் இருப்பாங்க, சிறிய சகோதரர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து 22,000 பேர் சேர்ந்து இன்னைக்கு மக்களுக்கு நன்மையை செய்யணும், அவங்களுக்கு உயர்ந்த வழியை காண்பிக்கணும், மனத்தில் துக்கம், துயரம், டென்ஷன்லேருந்து மற்றவர்களை விடுவிக்கணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த செஞ்சிட்டு இருக்காங்களா. ஆன்மீக படையில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இருந்து ஒரு போர் வீரர்களாக சேவை பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய ஞாபக சின்னத்தை 800 வருடங்களுக்கு முன்னாலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சம்மந்தப்படாத ஒரு விஷயத்த அந்த ஜெயின் தர்மத்துக்கும் சகோதரிகளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஜெயின் தர்மம் உங்களுக்கு தெரியும், ஒரு புழு பூச்சி கூட எதுவுமே துக்கம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு உயர்ந்த ஒரு என்ன சொல்றது, அது ஒரு அகிம்சையை போதிக்கின்ற மதம். அந்த மதத்தினுடைய கோயிலில் சகோதரிகளை காண்பிச்சு சகோதரிகளில் போர் ஆயுதங்களை கொடுத்து நீ சண்டை போடுன்னு சொன்னா அது ஃபிசிக்கல் மீனிங்காக இருக்க முடியாதுங்கிறத நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. இது நிச்சயமாக ஆன்மீக விஷயத்தினுடைய நினைவு சின்னமாக மட்டுமே இருக்க முடியும். அது இந்த சமயத்தில் ஆன்மீக படை, அதாவது 12 ஜோனாக பிரிஞ்சு பிரம்மகுமார்களுடைய இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஜோதிர்லிங்கத்தை கூட 12 ஜோதிர்லிங்கம் ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா 12 பிரிவுகளில் இறைவனை ஜோதியாக நினைவு செய்ய வைக்கின்ற ஒரு சேவையை இந்த 12 ஜோனில் இருக்கிற சகோதரிகள் செய்கிறாங்க. அதை இன்று அளவிலையும் 12 ஜோதிர்லிங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதுபோல் இங்கே 12 படையை காண்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக ஒரு டோம் இருக்குது, அதுக்கு ரெங்கு மண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெங்கு மண்டாவில் 16 ஞான தேவதைகள் அப்படின்னு சொல்லி, த காடஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்விக்கரசின்னு சொல்லி நம்ம ஒருத்தரை தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே 16 கல்விக்கரசிகள், ஞான தேவதைகள் அப்படின்னு அவங்க புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 16 ஞான தேவதைகள் யாரு அப்படிங்கிறது தான். ஏதாவது உங்களுக்கு தெரியும், இந்த இந்த பரமாத்மாவனுடைய ஞானத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழ்ந்ததுனால தான் இன்று அளவிலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கு வந்து கல்விக்கரசி அப்படின்னு சொல்லப்படுவாங்க. அவங்க வந்து இன்று அளவு இருக்கக்கூடிய ஹைட்ராலிக்ஸ், நிமாட்டிக்ஸ், இந்த மாதிரி இந்த ஒரு இந்த நாலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணல. அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரோ சிவில் இன்ஜினியரோ இல்லை. ஆனால் அவங்க படித்தது ஆன்மீக ஞானத்தை தான், இறைவன் கொடுக்கின்ற ஞானத்தை முழுமையாக தனக்குள் கிரகித்து மற்றவர்களுக்கும் உயர்ந்த அளவில் புரிய வச்சு மற்றவர்களை உயர்வாக மாற்றுகின்ற செயலை மிக அதிக அளவில் அவங்க செஞ்சாங்க. அதனால் இன்றளவிலேயே அவங்களுக்கு பெருமை வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதிக்கு நம்ம கல்விக்கரசுன்னு சொல்லி பெருமை பாடுறோம், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்.
அதுபோல இங்க 16 ஞான தேவதைகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சத்தியுகத்துல 8 பிறவிகள் உண்டு. அங்க ஒவ்வொரு பிறவியிலும் லக்ஷ்மி நாராயண் சொல்லிட்டு 16 ஆத்மாக்கள் இந்த இறைவனுடைய ஞானத்தை முழுமையான அளவில் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அப்ளை பண்ணி உயர்ந்த பதவியை அடையிறாங்க. அதை அவர்கள் புத்தகத்திலேயே அவங்க அதாவது இந்த தில்வாலா மந்திரனுடைய கோயிலுடைய புத்தகத்திலே இது போல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ரங் மண்டா ஆஃப் விமல் வசாய் இஸ் a கிராண்ட் ஹால் சப்போர்ட்டட் பை 12 டெக்கரேட்டட் பில்லர்ஸ். அதாவது 12 ஜோன்ல இருந்து 16 ஞான தேவதைகள் வெளிப்படுறாங்கன்றத ஒரு விஷயத்தை காண்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஆர் நைஸ்லி carved அவுட் arches with breathtaking central dome. On the pillars are carved female figures playing musical instruments and 16 Vidya Devis. அங்க 16 ஞான தேவதைகள் are the goddess of knowledge, each one holding their own symbol which is believed to be memorial of victorious Brahma Kumaris from last Kalpa. இந்த சத்தியுகம் திரேதாயுகம் துவாபரம் கலியுகம் ஒவ்வொரு ஃபுல் சைக்கிளை வந்து ஒரு கல்பம் அப்படின்னு சொல்கிறோம். அதை கல்ப விருட்சம் கூட நம்ம பார்த்தோம். அதுபோல் சென்ற சைக்கிளில் அதிகமான அளவில் முயற்சி செஞ்சு வெற்றி அடைந்த அந்த 16 ஞான ஆத்மாக்களுடைய ஞான தேவதைகளாக இங்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய நினைவு சின்னமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத அவங்க புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதனால் இந்த கோயில் ரொம்ப அற்புதமான கோயில். 1031 கட்டப்பட்டிருக்கிற கோயிலில் முதல் தடவை நம்ம பார்க்குறோம் தன்னைத்தான் ஆத்துமான்னு பார்க்கணும். ஒளித்துளி வடிவத்தில் நெற்றி போட்டு காண்பிக்கிறோம். கண்களை திறந்து நினைவு செய்யணும். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் பிரம்மகுமாரிகளை தான் கொடுக்கப்படுது, வேற எந்த இடத்துலையும் கொடுக்கப்படுறதில்ல. அதுபோல் இங்கே எல்லா சிலைகள் இருக்கு. அதாவது மெடிடேஷன் போஸ்டில் இருக்கிற எல்லா சிலைகளும் கண்களை முழுமையான அளவில் திறந்த அளவு நம்ம பார்க்கணும். அதுபோல் பெரிய சகோதரி, பவர்ஃபுல்லான சகோதரி, யானைப்படையை சேர்ந்த சகோதரி, உயர்ந்த அளவில் பெரிய அளவில் மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார்கள் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நடக்கிற விஷயத்த அப்பயே உருவாக்கி இருக்கிறது ரொம்ப. அதுபோல் பின்னாடி வந்தாலும் அதிக அளவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஞானத்தை மற்றவர்கள் கொடுக்காங்க அப்படிங்கிறத அது குதிரை மேலே சகோதரியை காண்பிச்சு கலசத்தை கையில் கொடுத்துருக்காங்க. 16 ஞான தேவதைகளை உருவாக்கப்பட்டிருக்கு. கல்ப விருட்சத்தை காண்பிச்சிருக்கிறாங்க இப்போ 4 யுகங்களை பற்றி. அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகா தேவின்னு சொல்லிட்டு ஒருத்தரை காமிச்சிருக்காங்க. அதாவது இந்த சமயத்தில் பிரம்மா பாபா கூட ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த 400 சகோதரிகள் ஆரம்பத்தில் இருந்ததில் உயர்ந்த அளவில் ஞானத்தை புரிஞ்சு அவங்க தான் நம்ம வந்து சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சிலையும் காண்பிச்சு அவங்க கூட இன்னும் 3 சிலைகளை காண்பிச்சு 4 சிலைகளை காண்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்து இன்ஸ்டியூஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரிகளால் மட்டுமே நிர்வகிக்கப்பட்டு வந்தது. ஆரம்பத்தில் மம்மா அந்த சரஸ்வதி இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மன்மோகினி தீதி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது தாதி இருந்தாங்க, ஜானகி தாதி, அதாவது பிரகாஷ்மணி தாதி. அதுக்கு லாஸ்ட் அப்புறம் ஜானகி தாதி இருந்தாங்க. அங்கே 4 பேர் வந்து இந்த இன்ஸ்டியூஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துருக்காங்க. அங்கே கூட 4 சகோதரிகளை காண்பிச்சு அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எல்லாமே 1031 உருவாக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ நுணுக்கமான இது சத்தியுகத்தினுடைய காட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுற அவ்வளோ உயர்ந்த சிற்பங்களை, நுணுக்கமான சிற்பங்களை 1000 வருடங்களுக்கு முன்பாக கைத்திறமையால் மட்டுமே உருவாக. ஏன்னா 1000 வருடங்களுக்கு முன்னாடி பவர் டூல்ஸ்லாம் இல்லை, ட்ரில்லிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின், கட்டிங் மிஷின்லாம் கிடையாது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இவ்வளோ ஒரு நுணுக்கமான செயல்களை சத்தியுகத்தினுடைய காட்சிகளை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின் போது நிச்சயமாக அது எப்படி மனிதனார்கள் வந்து உருவாக்க முற்றிருக்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான இதான் நம்ம பார்க்குறோம். இந்த கருப்பு நிற சிலை இருக்குது, அதுக்கு பேர் ஆதிநாத். ஒயிட் நிற சிலை இருக்குது, அதுக்கு பேர் ஆதிநாத். அந்த ஒயிட் சிலையில் கரெக்டாக அந்த இது மாதிரி மெமோரியில் வந்து ஒயிட்டாக வந்து காமிச்சு தூய்மை அடைஞ்ச நிலையை ஆன்மீகத்தின் மூலமாக, நினைவின் மூலமாக, பரமாத்மாவுடைய அன்பான நினைவின் மூலமாக ஆத்மா தூய்மை ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து காண்பிச்சு தூய்மையான பின்னாடி தான் பெருமை உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஏன்னா கருப்பு நிற சிலைக்கு பூஜைகள் எதுவுமே செய்யப்படுவதில்லை, அதுக்கு பேரும் ஆதிநாத்னு வச்சுருக்காங்க. வெள்ளை நிலை சிலை மூலஸ்தானத்தில் இருக்குது, அதுக்கு பேரும் ஆதிநாத்னு வச்சுருக்காங்க. ஆனால் வெள்ளை நிலை சிலைக்குத்தான் பெருமை அந்த வந்தனா கீர்த்தனை அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்களே தவிர அந்த பூஜை செய்வாங்க. ஆனால் கருப்பு சிலைக்கு செய்யறதில்ல. இப்போ இது வந்து 1031 செய்திருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே வந்து அந்த ஜெயின் தர்மத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. இந்த கோயிலே வந்து ஜெயின் தர்மத்தினுடைய கோயில் சொல்லப்பட்டு, ஆனால் அதில் இந்த விஷயங்கள் எதுவுமே அதுக்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயங்களை 1000 வருடங்களுக்கு முன்னால் 1000 வருடங்களுக்கு பின்னாடி நடக்கிற விஷயத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்றதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு.
ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இது போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் 1231 இரண்டாம் கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இரண்டாம் கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா அதே போல் திரும்பவும் இந்த எல்லா விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நான் ஒரு ஆத்மாங்கிறது, கண்ணை திறந்து மெடிடேஷன் பண்ணுறது, மகாரதியாக இருந்து மற்றவங்க ஞானத்தை கொடுக்கணுங்கிறது, நம்ம வந்து வீட்டில் இருந்தாலும் சரி மற்றவர்களுக்கு வந்து ஃபேமிலியில் இருந்து மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது, 12 படையை காண்பிச்சு சகோதரருடைய படையை காண்பிச்சிருக்காங்கன்றது, இது எல்லாமே இப்போ நடக்கிற விஷயங்கள். ஆனால் அதை திரும்பவும் 800 அதாவது 200 வருடங்களுக்கு பின்னாடி உருவாக்கப்பட்டாலும் தீம் வந்து அதேவாக இருந்தது. ஏன்னா 200 வருடங்கள் உயிரோடு இருந்து அந்த ஃபர்ஸ்ட் நிலையில கோயிலை கட்டின யாரும் வந்து இருந்து இரண்டாம் கோயிலை கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சத்தியுகத்தினுடைய வாழ்நாள் கூட 150 வருடம் தான். அப்போ இங்கே 200 வருடம் 220 வருஷம்லாம் வாழற அளவுக்குலாம் யாரும் இருக்க முடியாது. அப்படி இருக்கின்ற நிலையில திரும்பவும் தீம் வந்து சேமா அந்த சூழ்நிலைக்கு சம்மந்தப்படாத, அந்த மதத்திற்கு சம்மந்தப்படாத, அந்த ஒரு காலகட்டத்திற்கு சம்மந்தப்படாத விஷயத்த 800 வருடங்களுக்கு பின்னாடி நடக்க போகிற விஷயங்களை முதல்லயே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத, சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக யோசிச்சு பாருங்க. இது ஒரு மனித முயற்சினால் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது எல்லாமே வந்து செய்கிறவங்களும் ஒத்துக்கணும், செய்ய வைக்கிறவங்களும் ஒத்துக்கணும். அது ஒரு தடவையில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 சிற்பிகள் உருவாக்கியிருக்கிறாங்க 1031. 1500 பேரும் வந்து ஒத்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் அந்த சகோதரிகளை மட்டுமே காண்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 1231 உருவாக்கப்பட்ட கோயில்லையும் அங்கேயும் இது போன்ற எல்லா விஷயங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து தான் அந்த கோயிலை கட்டிருக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக தன்னுடைய செயலை இறைவனால் செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கோயில் என்றாலே நார்மலாக நாம் வந்து இறைவனுக்காக செய்கின்ற கோயில், தேவதைகளுக்காக சத்தியுகம் திரேதத்தில் வாழ்ந்த அந்த 33 தேவர்களுக்காக செய்வது தான் நம்ம கோயில்னு சொல்லுவோம். ஆனால் கோயில் பின்னாடி வரப்போற தன்னுடைய குழந்தைகளுக்காக, மனிதன் தேவதைகளுக்காகவும் பரமாத்மா இறைவனுக்காகவும் சிவனுக்காகவும் செய்யறது நிலைமையை விட்டு, அந்த சிவன் தன்னுடைய குழந்தைகளுக்காக தான் வந்து செய்ய வச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு நிலையை, அந்த ஒரு வார்த்தையை நீங்க எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆனா இந்த ஒரு கோயில் சுயம் பரமாத்மா சிவன் தன்னுடைய வரப்போகின்ற 1000 வருடங்களுக்கு பின்னாடி, 800 வருடங்களுக்கு பின்னாடி வரப்போன்ற தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளுக்காக முன்னாலேயே உருவாக்க வச்சிருக்கார் அப்படிங்கிறத நினைச்சு எப்படி ஆச்சரியப்படுறதுனே தெரில. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த செயலை அந்த ஒரு பரம்பொருள் பரமேஸ்வரனால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த பரமேஸ்வரன் வந்து தான் இப்போ ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவரை அன்போடு நினைவு செஞ்சு நம்ம எல்லாருமே மிக உயர்ந்த அளவில் தன்னையும் மாற்றி மற்றவர்களையும் உலகத்தையும் மாற்றுகின்ற ஒரு பொறுப்பை எடுத்து நாம் மற்றவர்களுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கருவியாக மாறணும் அப்படின்னு நாங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறோம். வாழ்த்துக்கள். நீங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குங்களா? எஸ், இல்ல மேடம், எதுவும் இல்ல. அகிலா அவர்கள், சுமதி அவர்கள், கிருஷ்ணவேணி அவர்கள். ஓகே, நீங்க என்ன எதுவும் இல்லை. கேள்விகள் இல்ல, ஆனா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? இன்னைக்கு கிளாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை பத்தி 1-2 வார்த்தைகள் சொல்லலாம் இல்லையா? அமுதா அவர்கள் தான் சொல்லுவாங்களா? சிஸ்டர் இது வந்து புதுசா புரிஞ்சுது மேடம். இதுல வந்து ரொம்ப தெளிவான கருத்துக்கள்லாம் நீங்க சொல்லி வர்றதவே அது ஆழமா தெளிவா சொல்லிருக்காங்க, ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அதான் அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. நிரூபணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சின்னசுவாமி பிரதர் சொல்றாரு. அப்புறம் இங்க வாட்ஸ்அப்ல கூட ஒரு ஆத்மா கேட்டுட்டு இருக்காங்க. செல்வம் பிரதர், ஓம் சாந்தி சொல்லிடுங்க. ஓம் சாந்திங்க, வணக்கம். சாந்தி சிஸ்டர். பிரதர், எங்களுக்கு மவுண்ட் அபு காட்சியப்படுத்திட்டீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் 1831 வருடம் 800 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த தகவல்லாம் எங்களுக்கு கேட்கும் போது பெண்களுக்கான எவ்வளவு எழுச்சி வந்து அந்த 800 வருடங்களுக்கு முன்னாடியே இருக்குதுன்றது நமக்கு இன்னும் ரொம்ப பூரிப்பாவும், நம்ம வந்து இந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜில இந்த காலகட்டத்துல நம்ம பின்தங்கி இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க சிஸ்டர். ரொம்ப நல்லா இருந்தது. திரும்ப ஒரு முறை வந்து நீங்க எப்பயாவது டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நீங்க அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ரிலே பண்ணீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும் சிஸ்டர். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
நானே அந்த பிரம்மகுமாரிகள் மாதிரி என்னையே ஒரு தோற்றமா நான் நினைச்சு பார்த்தேன். உங்களுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் அப்போலாம் எனக்கு ரொம்ப ஈர்ப்பு அதிகமாயிடுச்சுங்கய்யா. அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது. நன்றிங்கய்யா சிஸ்டர். நன்றிங்க சிஸ்டர், சாய் சிஸ்டர். கண்டிப்பா நீங்களும் பிரம்மா குமாரி தான், அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. நம்முடைய அடையாள சின்னம் தான் அந்த கோவிலா கட்டப்பட்டிருக்குன்னு சிவ பரமாத்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ரொம்ப அருமையா அவங்களோட உணர்வுகளை பதிவு பண்ணாங்க. வசந்தி பிரதர் சொல்லுங்க. வணக்கம் பிரதர், நான் கவிதா பேசுறேங்க பிரதர். ரொம்ப சந்தோஷம் பிரதர் உங்ககிட்ட பேசினது. இன்னும் இதுல ரொம்ப ஆழமா போகணும் அப்படின்றதாங்க பிரதர். அதுக்கு என்ன 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 பண்ணணும்? உங்களெல்லாம் பார்க்கும்போது உங்க அளவுக்கு நாங்களும் ரொம்ப ஆழமா இதுல இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அதாவது என்ன பண்ணிட்டு வரணும்? அதாவது வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆக்டிவிட்டியை மாத்துறது இல்லை, பொறுப்புகளை மாத்துற விஷயம் இல்லை. அந்த பொறுப்புகளையும் ஆக்டிவிட்டியும் செய்யும்போது நான் எந்த நினைவோட செய்கிறேங்கிறது தான் ரொம்ப முக்கியங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சிட்டு இருக்கிறோம். வீட்டில் செஞ்சா சாதம், அதே அதே பெண்மணி அதே சகோதரி கோயிலில் போய் அதையே அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் பிரசாதம். அதனால ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இறைவனுடைய நினைவு மட்டும்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொரு செயலையும் நான் ஒரு ஆத்மா, இப்போதைக்கு இந்த உடல்ல இருந்து என்னுடைய செயலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே போல என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆத்மா தான். இப்போதைக்கு அவங்க இந்த உடல் மூலயமா அவங்களுடைய பகுதி அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு புரிதலோட நம்ம வாழ்க்கை நடத்துறது தான் நம்ம ஆன்மீகத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு வெளிப்பாடா இருக்க முடியும். அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுங்க. யூ ஆர் சோ கிரேட். தேங்க்யூ தேங்க்யூ. ஓம் சாந்தி பிரதர். சாந்தி. நான் ஏற்கனவே தில்வாடா கோயிலுக்கு போயிருக்கேன். அப்போ இந்த தில்வாடா கோயிலை பத்தி இவ்வளவு தகவல் எனக்கு தெரியாது. இந்த வகுப்புல நீங்க நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டேன். மிகுந்த நன்றி. ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி பிரதர். தேங்க்யூ. ஓம் சாந்தி பிரதர். சொல்லுங்க. ஓம் சாந்தி பிரதர். நான் ஏற்கனவே மதுபனுக்கு ஒரு தடவை வந்திருக்கேன் பிரதர். அங்க ஃபர்ஸ்ட் அந்த பாபா குடில் எல்லாமே அறவாதியா ஃபர்ஸ்ட் என்னண்டே என்னண்டே தெரியாம வந்தோம். ரெண்டாவது அன்னைக்கு ஒரு அறவாதியா தெரிஞ்சு இப்ப உங்க மூலியமா இன்னைக்கு இந்த இதுல தெளிவா எனக்கு அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். ஓம் சாந்தி பிரதர். அந்த பாபாவுக்கு தான் பிரதர் நான் ஒரு கருவியா இருந்து இதெல்லாம் எனக்கு ரெண்டாவது ஈர்ப்பு தன்மை ரொம்ப இதன் மேல எனக்கு இன்னும் அதிகமாகுது பிரதர். ரொம்ப நன்றி பிரதர். ஓம் சாந்தி பிரதர். ரொம்ப நன்றி சார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். அங்க தில்வாரா கோயிலுக்கு நானும் 2 டைம் போயிருக்கேன் பிரதர். ஹலோ சொல்லுங்க, கேக்குது. போயிருக்கேங்க பிரதர். ஆனா விளக்கம்லாம் தெரியாது. இன்னும் கூட அங்க இருந்த சிற்பங்கள் குட்டி குட்டியா நிறைய சிற்பங்கள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, கோடிக்கணக்கான சிற்பங்கள். அது ஒரு பளிங்கிலே செஞ்சு இருந்தாங்க வெள்ளை கலர்ல. அதெல்லாம் கூட நீங்க இப்ப காட்சிப்படுத்துவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அது காணிக்கல. அதை பார்த்து வியந்து வியந்து போறேன். சமயத்தினுடைய நேரத்தினுடைய முக்கியத்துவம் பார்த்து அதுக்கு ஷார்ட் டைம்ல என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சிருக்கு. சரி, நன்றிங்க பிரதர். அந்த சிற்பங்களை பார்த்து கொஞ்ச நேரம் பிரமிச்சு நின்றுட்டு இருந்தேன். எப்படி இவ்வளவு அதுவும் தளவுப்புறாக இருக்கு, எப்படி இப்படிலாம் செஞ்சாங்கன்னு அதிசயிச்சு இருந்தேன். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க சிற்பங்களே நம்ம தான் அப்படின்றது இப்போ நீங்க சொன்னப்ப புரிதல். அப்ப இறைவன் என்னைக்கும் நடக்க போறத முன்கூட்டியே காட்சிப்படுத்தியிருக்காரு. எப்படி இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நீங்க சொல்லும் போது ஒரு ஒரு ஆதாரம் கிடைச்ச மாதிரியான ஃபீல் இருக்குங்க பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர் விளக்கம் கொடுத்ததுக்கு. சாந்தி பிரதர். இந்த மாதிரி நிறைய அரிய தகவல்கள்லாம் நீங்க எங்களுக்கு இன்னும் பகிர்ந்த அப்பப்ப கிளாஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பிரதர். அவசியம். சரி, தேங்க்யூ பிரதர். நிறைய நடுவுல உங்களுக்கு கால்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு இருந்தது. ரொம்ப பிஸியான ஒரு நேரத்துல கூட நமக்காக நேரம் ஒதுக்கி ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரு. சோ எல்லாரு சார்பிலையும் செல்வம்பாய்க்கு நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். பிரதரோட ஆசீர்வாதங்களும் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் பிரதர். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். அருமையா இது பாருங்க, இது இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நீங்க வீட்டில் இருந்துகிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதை கண்டினியூ பண்ணி உங்களை நீங்களே உயர்வாக மாற்றுகின்ற இந்த உயர்ந்த
பாக்கியத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எடுத்துக்கிட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். அதுவும் இந்த குரூப் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிரதர். எப்போ கிளாஸ் முடியும்னு ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் கேட்டதே இல்லை அவங்க. பாருங்க, கிட்டத்தட்ட 70வது நாளுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா எப்போ முடியும், எப்போ இதை முடிப்பீங்க அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை. அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க. பாபாவுக்கும் இவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன். நிச்சயம் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். சிஸ்டர், அதற்கு காரணம் நீங்க தான் சிஸ்டர். முழுக்க முழுக்க உங்களுடைய பேச்சுல நாங்க மயங்கி இருக்கிறோம். அதானே, பாருங்களேன் பாருங்களேன். ஆமா, கிளாஸ் நீங்க நல்லா எடுக்கிறீங்க. ஆனா நல்லா இருக்குங்க, சந்தோஷம். நல்லா நல்லா இருக்குங்க. யார் மூலம் ரொம்ப கிடைச்சாலும் நன்றி. இறைவனுக்கு நம்ம மேல ஒரு அக்கறை இருக்குதுங்கிறது இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும் போது ரொம்ப சந்தோஷம் தானே. ஆமாப்பா, புரிஞ்சுக்கிட்டேன்பா. நல்லா இருக்குதுங்க. இருக்க இருக்க நிறைய அனுபவம் தேடல் ரொம்ப அதிகமா இருக்கு. நல்லதுங்க. ரொம்ப நன்றிப்பா. உங்க பேரு அமுதா அவர்கள். நீங்க அமுதத்தை கேட்டுக்கொண்டீர்கள், பருகி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நன்றிப்பா. நீங்க சின்ன எல்லாம் பாட்டு comment போடுங்க. இருக்கு. சாய் அவர்களே பாட்டு போடுங்க, யோகா பண்ணலாம். பாபா உந்தன் இனிய முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓடோடி நாங்கள் வந்தோம். பாபா உந்தன் இனிய முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓடோடி ஞானத்தை பிழிந்து அமிர்தம் எடுத்து, ஞானத்தை பிழிந்து அமிர்தம் எடுத்து தினம் தினம் தேடி வந்தாயே. தினம் தினம் தேடி வந்தாயே. பாபா உந்தன் இனிய முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓடோடி நாங்கள் வந்தோம். முரளிதானே சிந்தனைக்கு உணவு, செய்த பிழை உணர்த்திடுமே. செய்த பிழை உணர்த்திடுமே. வழிவகைகள் சொல்வாய் இதிலே, மாயையின் ரூபம் புரிந்தே. மாயையின் ரூபம் புரிந்தே. முரளியால் கவலை போகும், புது புது அனுபவம் கிடைக்கும். புது புது அனுபவம் கிடைக்கும். பாபா உந்தன் இனிய முரளி கேட்க ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓடோடி நாங்கள் வந்தோம். ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். மிக்க ஓம் ரொம்ப சாந்தி. ரொம்ப நன்றிங்க பிரதர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் குட் சாந்தி. நைட். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர்.
தேங்க்யூ சிஸ்டர். ஓம் இன்னைக்கு சாந்தி. டைம் ரொம்ப போனதே நன்றிங்கக்கா. தேங்க்யூ. ரொம்ப நன்றிப்பா. குட் நைட். நன்றி Good night. தேங்க்யூ சிஸ்டர்.